ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல், பால் சர்க்கரை பொங்கல். இன்றைக்கி வந்து ஸ்ரீராம நவமி, அதனால் நம்ம சர்க்கரை பொங்கல் போட்டு சாமி கும்பிடுவோம். இப்போ பச்சரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். பாலும் தண்ணியுமா கலந்து 1க்கு 3 தண்ணி வச்சுக்கணும். பால்லே வேகிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். அதாவது இது 300 அரிசிக்கிட்ட இருக்குது. இதுக்கு 1க்கு 2 பங்கு போட்டால் நல்லாயிருக்கும் வெல்லம். இது வந்து ஒரு 1/4 கிலோ வெல்லம் இருக்கும். காணாததுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டுப்போம். இப்போ ஒரு பேனில் நம்ம சர்க்கரையை கரைய விட்டுப்போம். கரைய விட்டுட்டு முந்திரி பருப்பு வறுத்து தனியாக வச்சுக்கணும். ஏலக்காய் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை இதுவும் சேர்த்துருக்கேன், வெல்லமும். இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய் தட்டி அதில் போட்டுக்கணும். இதுக்கு தண்ணி கொஞ்சமாக வச்சு பாகு பதம்லாம் வேண்டாம், லைட்டாக கரைஞ்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது நல்லா கரையட்டும், கட்டி இல்லாமல் நல்லா கரையட்டும். கரைஞ்ச உடனே இதில் சாதத்தை தூக்கி போடுறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுப்போம், கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சிட்ருக்கு. ரொம்ப இது வர வேண்டாம், பாகு பதம் வர வேண்டாம். ஓரளவுக்கு வெள்ளை வாடை போனால் போதும், கரைஞ்சிட்டு வெள்ளை வாடை போனால் போதும். இப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ கரைஞ்சிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை தூக்கி அதோட சேர்க்குறோம். குறைச்சி வச்சுப்போம் அடுப்பை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதத்தை போட்டு அதோட கிண்டிட்டோம், பாலில் வேக வச்ச சாதத்தை. அப்புறம் மேலே நெய் விட்டுக்கிறோம், நல்லா பிடிக்காமல் இருக்க ஒரு 2-3 ஸ்பூன் நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி, அதனால் சாமிக்கு சக்கரை பொங்கல் போட்டு சாமி கும்பிடணும். அதனால் பால் சக்கரை பொங்கலாக போடுவோம் அப்படின்ட்டு பால் சக்கரை பொங்கலாக போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நெய்யில் முந்திரி பருப்பு கம்மியாக தான் இருக்குது, இருக்கிறத போட்டு நம்ம வறுத்துப்போம். வறுத்துட்டு காமிக்கிறோம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சு நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கிடுவோம். வறுத்து அதில் சேர்க்க போகிறோம் கடைசியாக. பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வருது. சிம்மில் வச்சே கிண்டுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஓரளவுக்கு கெட்டியாக வந்துகிட்ருக்கு. பாருங்கள் எப்படி கொதிக்குது, நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து போட்டு இறக்கிற வேண்டியதான். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ இதை நல்லா பொரிச்சிட்டு அதில் சேர்ப்போம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்துட்டோம், இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்ல ஒரு கிண்டி விட்டு இறக்க வேண்டியதான். சுவையான பால் சர்க்கரை பொங்கல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நெய்வேத்தியத்துக்கு நல்லாயிருக்கும். பச்சரிசிங்கிறனால நல்லா குலைவாக இருக்குது பாருங்கள், நல்லா பாலில் வேக வச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.